ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தினிளம் விரை போலும் ஈத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். மறைகலந்த ஓலி பாடலராடலராகி மழுவேந்தி இறைகலந்த இனவள்வளை சோரையன் உள்ளங்கவர்கள்வன் இறைகலந்த கடியார் பொழில் நெடுயர் சோலை கதிர் சிந்த பிறைகலந்த பிரமாபுரம் மேவிய பொம்மான் நிவனன்றே. கொத்தார் மடல் குழலாடொடு கூறாய் அடியவர்பால் மெய்த்தாயினும் மினியானை அவ்வியன் நாவலர் பெருமான் பித்தாப்புரை சூடியன பெரிதாம் திருப்பதிகம் சித்தாரணி முதலாம் உலகலாம் உய்ய எடுத்தார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் குணர்ந்தானைந்தே வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சித்தபேஷா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எம்பெருமான் தில்லைக்கூத்தனின் திருப்பாதார பிந்தங்களை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறையாதீன குருமுதல்வர் நம சிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவிடைகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். மெய்கண்ட சாத்திரங்களில் மெய்கண்ட தேவர் இயற்றிய சிவஞான போதம் என்ற நூலில் வழிநூலாக உரைநூலாக விளங்குகின்ற சிவஞான சித்தியார் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் 8ஆம் சூத்திரம் அது இந்த விஞ்ஞான சித்தியாரின்
முழு விஷயங்களையும் தொகுத்து சொல்லுகின்ற, அதாவது சைவ சித்தாந்த கருத்துக்களை நான் நடைமுறை வாழ்வில் பின்பற்ற வேண்டிய பல விஷயங்களை இந்த 8ஆம் சூத்திரத்திலே நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கின்றோம். அது மன்னவன் தன் மகனிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகனே என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துன்னி ஐம்புல வேட சுழலிற்பட்டு துணைவரையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மன்னும் அருள் குருவாய் வந்து அவரில் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்குள் வைப்பன். சைவ சித்தாந்த கருத்து மிக ஆழமாக சொல்லப்படுற ஒரு சூத்திரமாக கொண்டுதான். நாங்க பார்த்தா இது 3 அதிகரணங்களை கொண்டது என்று சொல்லியும், அதில் நாங்கள் இப்போது 3வது அதிகரணத்தை நிற்கிறோம். 3வது அதிகரணம் எங்களுக்கு தெரியும். இந்த ஞான நிட்டையை பற்றி வடிவாக சொல்லி வந்திருக்கிறார். ஞான நிட்டையில என்னென்ன மாதிரி எல்லாம் நாங்கள் இறைவனை நினைத்து அவனோட ஒன்றே இறைமயமாக இருக்கிற தன்மை அந்த ஞான நிட்டையில சொல்லப்படுகிறது. அத்துவிதம் என்று சொல்லுவாங்க. அப்படி பல விஷயங்கள் இதில் சொல்லப்படுகிறது. அந்த வகையில நாங்கள் இதுவரையில இறுதியாக 285வது பாடலை பார்த்த நாங்கள் 285வது பாடல் இருவினை ஒப்பு. கவி சித்தாந்தத்திலே மிக முக்கியமான ஒன்று இருவினை. இருவினை ஒப்பு, நல்வினை தீவினை இரண்டையும் நாங்கள் ஒப்ப நோக்குதல். இருவினை ஒப்பு எது வந்தாலும் இறைவன் விட்ட வழி என்று எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்துகின்ற ஒரு தன்மையை நாங்கள் இருவினை ஒப்புதல் கொள்கின்றோம். எது நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் சரி, அது எல்லாம் இறைவன் தந்தது என்று சொல்லி அவற்றை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஞான நட்டை உடையாருக்கு விதிவிலக்கு இல்லை என்ற மாதிரி சொல்கிறார் அவர்கள். எது நடந்தாலும் சரி, இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டாம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை. அதுதான் இங்கே சொல்லுகின்றார். தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்களின்றி செய்வதொன்று போல் செய்யாச் செயலதனை செய்து அங்கு ஊசல்படும் மனமின்றி உலாவனிற்றல் உறக்கம் உணர்வு உண்டி பட்டினி இருத்தல் கிடத்தல் ஆசனத்தில் தூய்மையினில் வறுமை வாழ்வில் வருத்தத்தில் திருத்தத்தில் மைதுனத்தில் சினத்தில் ஆசையினில் வெறுப்பினில் இவை அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தாம் மரணடியே அகலார். சில வடிவாய் சொல்லுகிறார். என்னென்ன வந்தாலும் இந்த நிட்டக்கூடியவர்கள், சிவனோடு ஒன்று இருக்கிறவர்கள் இந்த இறைவனுடைய திருவடியை விட்டு நீங்க மாட்டார்கள் என்று வடிவாய் சொல்லியிருக்கின்றார். ஞானிகள் ஒன்றில் வெறுப்பும் ஒன்றில் விருப்பம் இல்லாமல் புண்ணிய பாவம் இரண்டிலும் அவற்றின் பயங்களிலும் ஒப்பு உவர்ப்பு நிகழ்ந்து இந்த அவங்களுடைய அறிவில் இருவினையையும் சரியாக ஒன்றாக பார்க்கிறது என்பதை இதை சுட்டிக்காட்டி இருக்கிற விஷயமா இருக்கின்றது. அதை நாங்கள் தொகுத்து பார்த்த போது சொல்லியிருக்கிறோம். ஞான நிட்டை உடையோர் நாடு ஊர் குலம் திசை ஆசனம் என்ற இருக்கை முதலியவற்றை உலகினர் நல்லனவும் அல்லவனமாக பகுத்து கொண்டு உணர்வது போல் உணர மாட்டார்கள். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த குலத்துல இருந்தாலும் சரி, எந்த திசையில இருந்தாலும் சரி, எப்படியான ஆசனத்தில் இருந்தாலும் சரி, ஞானத்தை உடையவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. செயற்கரும் செயல்களை செய்து நிற்பார்கள். அவர்கள் எல்லாருக்கும் செய்யக்கூடிய வேலைகளை அல்லாது ஒரு விசேடமான திறமையை ஆற்றலை இறை அருளை பெற்று அந்த செயலை செய்வார்கள். அவர்களுக்கு இந்த மனக்கலக்கம், மனதில் ஒரு எண்ணங்கள் அப்படியான துன்பங்கள் அதில் கிடையாது, மயக்கம் கிடையாது. நடத்தல் நிற்றல் உறங்கல் விழித்தல் உண்ணல் உண்ணாதிருத்தல் இருத்தல் கிடத்தல் அழுக்குடையதாக கருதல் அது இல்லாதிருத்தல் ஆகிய எல்லாவற்றிலும்
உலகியல் நினைவுடன் மனத்து கொள்ளார்கள். என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. அவர் வறுமையிலும் காயங்கள் இல்லாதவர்கள். அவருக்கு வறுமை இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, அவரை பற்றி அவருக்கு கருத்தில் கொள்ள மாட்டார்கள். செல்வத்தில் ஆழ்ந்ததிலும் இல்லை. அவர்களுக்கு செல்வங்கள் வந்தால் அதுல பெரிதாக ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். அதே போல வறுமை வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நோய் வந்தால் நோயை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். எங்களுக்கு தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றது ஆறுமனாவலர்களுக்காக நோய் வந்ததுதான். அந்த நோய் வந்த நேரத்தில் கூட ஆறுமனாவலர் அந்த உள்ளத்துல ஆவேசமாக இருந்து பேசி பொன்னம்பலம் காமநாதனுக்கு அந்த அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நோயை பற்றி இல்லை, எந்த விதமான அக்கறையும் இல்லை. அவர்களுக்கு அந்த சுகத்துல சந்தோஷப்படுறதும் இல்லை, நோய் நொடி வந்து கவலைப்படுவதும் இல்லை. மற்றது அவர்கள் புணர்ச்சியில் புகழுவதும் இல்லை, பிரிதலும் இல்லை. அவர்களுக்கு இந்த உறவு சேர்க்கை என்ற எண்ணம் கவலைகளும் கிடையாது. ஒன்றை பற்றுதலும் இல்லை, வருத்தம் இல்லை. இதுதான் வேணும் அது வேண்டாம் என்ற அந்த எண்ணமும் கிடையாது. பற்றற்ற வாழ்க்கையை வாழுகிறார்கள். அவர்களுக்கு இந்த இருமைத்தன்மை, இப்படி நல்லது கெட்டது என்று சொல்லப்படுகின்ற இரு விடயங்களும் இரு தன்மைகளும் அவர்களுக்கு ஒன்று போல எதையும் தாங்குகின்ற தன்மையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருமையுடன் இந்த இருமையை விட்டு ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேடும் என்று பாடுவது போல அவர் அந்த உத்தமனான இறைவனை நாடிக்கொண்டிருக்கிறார் என்ற கருத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் 285வது பாடல்ல. இன்றை பார்க்க வேண்டியது 286. ஞான நிட்டை முடியாதவருக்கு உபாய நிட்டை. உண்மை உபாயம் என்று ரெண்டு இருக்கிறோம். உண்மைச்சரியை உண்மை சிறிய என்று சொல்வது போல உபாயச்சரியை உபாயக்கிரியை சொல்லி உண்மை இறைவனை அடையக்கூடிய அந்த வழிவகைகளை காட்டுவது. உபாயம் என்பது அந்த உலகில் இருந்து விடுபட்டு போறதுக்குரிய அந்த தன்மையை அனுபவித்து செய்யக்கூடிய வழியை காட்டுவது. ரெண்டும் இறைவனை அடையக்கூடிய வழி. உண்மை உடனடியாகவும், உபாயம் காலம் சென்றும் பக்குவம் அடைந்த பின்னும் கிடைக்கக்கூடியது. இப்ப ஞான நிட்டை கைகூடாதவர்களுக்கு உலகாக நிலை அவருடைய உபாய நிட்டை சொல்றார். பார்ப்போம். இந்நிலைதான் இல்லையேல் எல்லாம் ஈசன் இடத்தினும் ஈசன் எல்லா இடத்தினும் நின்ற அந்நிலையை அறிந்து அந்த கரணங்கள் அடக்கி அறிவதொரு குறிவின் அருளினால் அறிந்து மன்னி சிவன் தனையடைந்து நின்று அவன் தன்னாலே மறுபு பசுகரணங்கள் சிவகரணமாக துண்ணிய சாக்கிரமதில் துரியாதீத தோன்ற முயல் சிவானுபூதிகமாம். இந்நிலைதான் இல்லையேல், இவ்வாறு அதை சொல்லி போட்டவர், இந்நிலைதான் இல்லையேல் எல்லாம் ஈசனிடத்தும் ஈசன் எல்லா இடத்திலும் நின்ற நிலையை அறிந்து அந்த கரணங்கள் அடக்கி அறிவதொரு குறிவினர்களால் அறிந்து மண்ணு சிவன் தன்னை அடைந்து நின்று அவன் தன்னாலே மறுவு பசுகரணங்கள் சிவகரணமாக பொருந்தி துண்ணிய சாக்கிர மதனில் துரியாதீதம் தோன்ற முயல் சிவானுபவம் சிவானுபூதிகமாம் சொல்லி நாங்கள் அந்த இதை பிரித்து பார்க்கலாம். என்ன சந்தி பிரித்து பார்த்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருளை விடக்கூடியதா இருக்கு. முதல்ல அவர் இந்நிலைதான் இல்லையேல், இந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த ஞான நிட்டை கைகூடாவிட்டால், ஞான நிட்டை என்பது இறைவனோடு ஒன்றே இந்த மனம் வேறு திசைக்கு போகாமல் நேர் தன்மையாக இருப்பதுதான் இந்த நிலை. அது கிடைக்கவில்லை என்றால் இந்த ஞானத்தை சொல்லுங்க. பாட்டு நம்பர் சொல்லுங்க. 286.
அப்ப இந்த தன்மை இல்லை என்று சொன்னால், ஞானத்தை கூடவில்லை என்று சொன்னால், எல்லாம் ஈசனிடத்தும், ஈசன் எல்லா இடத்திலும் நின்ற அந்நிலையை அறிந்து, எல்லாம் என்பது இந்த சித்து பொருள், அசத்து பொருள், சடப்பொருள், அறிவு பொருள், எந்த எல்லா இதுலையும், அது பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையிலையும் ஈசனிடத்திலும் அந்த எல்லாரும் இறைவனிடத்தில வியாபகமாகவும் வியாபியமாகவும் இருக்கும். நின்ற எல்லாம் ஈசனிடத்தும், ஈசன் எல்லா இடத்தும், அந்த பொருள் எல்லாத்திலையும் ஈசன் இருப்பார். சரி, அந்த பொருள் எல்லாம் ஈசன்ல அடங்கியிருக்கும். அந்த ஈசன் அந்த பொருள் இறைவன் என்றவர் அவற்றை எல்லாவற்றையும் தன்னோடு அடங்கியிருப்பார் என்றும் ஒரே விஷயத்தை மாறி மாறி சொல்லுகிறார். அந்த சடப்பொருள், சரியா, அந்த சரப்பொருள் அல்லது அறிவு பொருள் எல்லாம் ஈசனிடத்திலையும் அடங்கியிருக்குது. ஈசன் எல்லா இடம், பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தம் என்று தாய்மான சொல்வது போல அவரும் எல்லா இடத்திலையும் இருக்கிறார். எல்லாம் ஈசன் இடத்துல இருக்கிறது. ஈசன் கூட, இறைவன் கூட எல்லா இடத்திலையும் வியாபகமாகவும் அவற்றிலே அவை வியாபியமாகவும் இருக்கிறது. அதாவது இறைவன் வெளிப்படும் இடத்திலும் வெளிப்பட இடத்திலும் எல்லாம் இறைவனிடத்திலே இருக்குது. அப்ப அவையே தானே என்று சொல்லுவோமே. அப்ப இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான் என்ற கருத்தை இங்கே வடிவாக சொல்லுகின்றார். அப்ப இறைவன் இல்லாத இடம் இல்லை, இருக்கிற எல்லா பொருளும் இறைவனில் அடக்கம், எல்லா பொருளையும் இறைவன் அடக்கம் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்தி சொல்லுகின்றார். அந்த கரணங்கள் அடக்கி, அந்த கரணங்கள் பொறிப்புலன்கள் என்று சொல்லுவோம். அது குறிப்பாக மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அகக்கரணங்களை, உள்கரணங்களை கட்டுப்படுத்தி, ஐந்தும் அடக்கு என்பது அறிவிலார், ஐந்தும் அடக்கிற வேலை முடியாத வேலை, ஐத்தை அடக்க முடியாது, அடக்க முடியாததை அதை நாங்கள் கட்டுப்படுத்தி மடைமாற்றம் செய்தல். மடைமாற்றம் செய்தது அதை நாங்கள் வேறு திசைக்கு திருப்புதல். அதை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்துகிற வேலைகளை இவராலையும் செய்ய முடியாது. ஆனால் அவற்றுடைய அந்த செயல்களை இருந்து விடுபட்டு இறைவனுடைய செயலுக்கு அவற்றை மாற்றிக் கொள்ளலாம். அதான் அடக்கி என்று சொல்லுகின்றார். அறிவதொரு குறி என்பது இந்த அறிகிற மாத்திரம், இந்த அறிவு என்று சொல்லப்படுகிற இந்த உணர்வு, இந்த பாவனையை, சரியோ. அப்ப இந்த அந்த கரணங்களை ஓரளவுக்கு நாங்கள் மடமாற்றம் செய்து அல்லது கட்டுப்படுத்தி சிவசிந்தனையோடு அதை மாற்றி எடுத்து, இந்த அறிவு மாத்திரம், அறிவது ஒரு குறி, இந்த அறிவு மட்டும்தான், அதை மட்டும் அறிகிற ஒரு தன்மையை, ஒரு அடையாளத்தை, சரியா, அவனை இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த குறிக்கோள், அந்த தன்மையை, அந்த அடையாளத்தை மட்டும் அறிவது குறியாக இருக்கிறது. சிவனை மட்டும்தான் எங்களுக்கு குறிப்பிட்டு அடையக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. இந்த அந்த கரணங்கள் மூலமாக இறைவன் என்று சொல்லப்படுகிற அந்த குறியை அடைய வேண்டும் என்றதை காடுகின்றார். அப்போ அது ஒரு அடையாளமாக இருக்கிறார். இறைவன் அறியக்கூடிய ஒரு அடையாளமாக, ஒரு குறியீடாக, ஒரு குறியாக இருக்கின்றான். அந்த குறியை குருவினர்களால் அறிந்து, ஒரு குரு மூலமாக, ஒரு ஞான குரு மூலமாக, தீட்சா குரு மூலமாக அவருடைய உபதேசத்தை பெற்று, தீட்சை மூலமாக உபதேசத்தை பெற்று, அந்த குருவின் மூலமாக இந்த இறைவனுடைய, இந்த சிவனுடைய இந்த மேலான தன்மையை, அளப்பெரும் கருணையை உணர்ந்து, அறிந்து, உணர்ந்து மண்ணு சிவன் தானே அடைந்து நின்று, இந்த அறிவு மூலமாக, இந்த ஞான குரு சொன்ன அந்த உபதேசம் மூலமாக, அதான் மண்ணு சிவன், அதன் மூலமாக, அறிவு மூலமாக அந்த சிவன் தானே அடைந்து நின்று மானை நாங்கள் மனதிலே உள்ளுக்குள்ளே நிறுத்தி அவனுடைய திருவடியை நாங்கள் கவனத்திலே கொண்டு அவன் நினைப்பாக நின்று, இவனை சேர்ந்து நின்று, அந்த நினைப்பற நினைந்து சொல்லுவார்கள். அவன் தொடர்ச்சியாக அவன் நினைத்து அயரா அன்பு சொல்லுவோம். மிகுந்தார் அயரா அன்பின் அதன்கடல் செலுமை என்று சொல்லுகின்றார். அந்த அயரா அன்பு, இடையறாத அன்பு, நீள நினைக்கிற அன்பு, நீள நினைந்து சொல்லி சுந்தர பாடுறார். நீள நினைக்கிறது, அதாவது இடையில எந்த விதமான
விடுபாடும் இல்லாமல் அவனை நாங்கள் நினைத்து கொண்டே இருக்கிற நினைத்து கொண்டு நாங்கள் அவனை நாங்கள் நினைப்பதை தவிராமல் அவனோடு கலந்து அவன் தன்னாலே அந்த இறைவனுடைய அருளினாலே அறிவினாலே கருணையினாலே அது அவன் தன்னாலே இறைவனுடைய அருளால் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி இந்த மகளை சிவபுராணம் தன்னை முந்தைய முழுதும் போய ஒரு எப்பஞானி மாணிக்க பாடுகின்றார். புராணத்தை பாடுவதற்கும் அவருக்கு அந்த இறைவனுடைய அருள் அவன் அருளாலே என்று அவன் தன்னாலே இறைவனுடைய அருளால் அவருடைய ஞானத்தால் அவனுடைய கருணையால் அவனுடைய திருவருள் ஆற்றலினால அறிந்து அந்த சிவன் அருளால மரபு பசுகரணங்கள் சிவகரணமாக இந்த பசுகரணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உயிர்த்தை மேலானதாக நிற்கிற தன்மைகள் பசுஞானம் என்று சொல்லுவோம். சரியோ? தன்முனைப்பு, தற்போதம், அகங்காரம், மமகாரம் இதெல்லாம் பசுகரணங்கள். இந்த பசுகரணங்களை இந்த உயிர்த்தை மேல்நிலைப்படுத்தி உயிர்தான் எல்லாம் என்று நினைக்கின்ற அந்த தன்மையை மாற்றி எல்லாம் சிவமயம் சிவகரணம் என்றது சிவமான் தன்மையை உண்டாக்கி பசுகரணங்கள் எங்களை சேருகின்ற எங்களை பொருந்தி இருக்கின்ற எங்களை வாட்டி வதைக்கின்ற அந்த பசுகரணங்களை எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி சிவகரணங்களாக எடுக்கும் போதோ அதெல்லாம் சிவமயமாக காணும் போதோ அதாவது இந்த பசுத்துவம் நீங்கி இந்த பசுத்துவம் என்பதை கட்டுப்படுத்துகின்ற தன்மை இந்த மரங்களால பாசங்களால பத்துக்களால அகங்காரத்தினால ஆணவத்தினால தற்போதத்தினால தன்முனைப்பினால இருக்கின்ற அந்த பசுத்துவம் நீங்கி சிவத்துவத்தை அடைகிறதான் இந்த சிவகரணம் அடைந்து துண்ணிய சாக்கிர மதனில் சேர்ந்திருக்கின்ற துணி என்று சேர்ந்திருக்கின்ற இந்த கருவி கரணங்களோடு சேர்ந்திருக்கின்ற இந்த சாக்கிர அவத்தை எங்களுக்கு தெரியும். 5 அவத்தை பார்த்து நாங்கள் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லி நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று சொல்லி அதை நாங்கள் சமப்படுத்தலாம். அதுல இப்படி கூடிய இந்த புண்ணிய சாக்கிரம் இந்த சாக்கிரவத்தை என்ற அந்த இந்த நனவில சரிய கருவிலோடு கூடிய துண்ணியன்றது இந்த சேர்ந்த அந்த சாக்கிர அவத்தையில அல்லது கனவன் சொல்லப்படுகிற அந்த அவத்தையில துரியாதீதம் தோன்ற முயல். துரியாதீதம் என்பது அந்த சாக்கிர அவத்தையில மேலான நிலை உயிர்ப்படங்க நிலை துரியாதீத நிலையை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முயல் என்பது இங்கே முயலை குறிக்கவில்லை, முயற்சி. நாங்கள் ஒரு கால் அதுக்குரிய தண்டிக்க வேண்டும். கொஞ்சம் அதை பற்றி அந்த துரியாதீத நிலையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய சொல்கிறார். அதாவது அதை கைவர நீங்கள் ஒரு நான் சொல்ல ட்ரை பண்ணுவோம்னு சொல்லுவோம், முயற்சி செய்து பார்ப்போம். சரியோ? அப்போ இந்த சாக்கிரத்திலிருந்து மேலான நிலை துரியாதீத நிலை, துரியத்துக்கும் மேலான நிலை, அப்போ இறைவனோடு ஒன்று இருக்கிற நிலையை நீங்கள் அடைய முயன்றால் சிவானுபவம் சிவானுபூதியகமாகும். இப்படி நாங்கள் அதை முயன்ற போது அதாவது துரியாதீதத்தை அல்லது உயிர்ப்படங்க நிலையை அடைய நாங்கள் எங்களை தயார்படுத்தி அதை முயற்சி செய்யும் போது எங்களுக்கு என்ன நடக்குது? சிவபோகம். அதான் சிவானுபவம், சிவபோகம், சிவத்தை அனுபவிக்கிறது. சிவத்தை போகம் என்று அனுபவித்தல், சிவத்தை அனுபவித்தல், சிவத்தோடு அழுந்தி அனுபவித்தல். அவனுடைய தன்மையிலே எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லி சிவமயமாக இருந்து அந்த தன் செயலற்ற நிலையில இருக்கிறது அந்த சிவ போகம், அதான் சிவானுபவம். அது இந்த அனுபவம் அப்படி அந்த சிவனுடைய அனுபவம் அல்லது இந்த சிவ போகம் எங்களுக்கு கிடைக்கிறது என்றால் கிடைக்கும் போது எங்களுக்கு என்ன நடக்குது? எங்களுக்கு உரிய சுவானுபூதியாகும். அது எங்களுக்கே உரித்தாக சுவ என்றது எங்களுக்கு சுயமான சரியா சுயம்பிலிங்கம் என்றது போல தானாக தோன்றியது. அப்ப எங்களுக்கு இங்கே தானாக கிடைக்குது அந்த அனுபவம். அதே சிவானுபவம்
எங்களுக்கு இந்த சிவா தானாக சிந்திக்கக்கூடிய அந்த உபாய நிலை, தானாக சிந்திக்கக்கூடிய அந்த உபாய நிலை கைகூடும் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே ஞான நிட்டை செய்தவர் இங்கே பசுகரணம் எல்லாம் சிவகரணமாக மாறும்போது இந்த சாக்கிரத்தில் இருக்கிற தன்மை துரியாத நிலைக்கு வரும்போது எங்களுக்கு சிவபோகம் ஏற்பட்டு இந்த உபாய நிட்டை எங்களுக்கு கைகூடும். இறைவனை அடையக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வசதி, அந்த மேலான தன்மை எங்களுக்கு அந்த உபாய நிலை ஏற்படும். உபாய நிலைக்கு மேலான நிலை வரும்போது உண்மை நிலை வரக்கூடும், ஞான நிலை வரக்கூடும். இங்கே சொல்கிறார் இந்நிலை என்று ஆரம்பித்த நாங்கள் இந்நிலை என்றது ஞான நிட்டை. இந்த ஏற்கனவே இருந்தது ஞான நிட்டை இந்நிலை என்று சொல்கின்றார். சிவஞான சித்தியால நாங்கள் முதி பார்த்து நாங்கள் 282வது பாடலில் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனே அறியுளினால் அறியாதே அறிந்து புரியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழந்திருப்பை என்பதுதான் ஞான நிட்டை என்று பார்த்த நாங்கள் 282 ஏற்கனவே பார்த்தது. இந்த அறியாமை என்ற அந்த தன்மையை இல்லாமல் செய்து அறிவினுள்ளே அந்த அறிவுட அந்த ஞானத்துக்குள்ளே அறிவுதனை இந்த அறிவு என்று சொல்லப்படுகின்ற இந்த இறைவனுடைய தன்மையை அருளினால் அறியாதே அறிந்து அந்த திருவருள் மூலமாக நாம் உணர்ந்து அறியாதே அறிந்த உணர்ந்து புரியாதே குறித்து அதை நாங்கள் தானாக அந்த அதிலே ஒரு கவனத்தை செலுத்தி அந்த கரணங்களுடன் கூடாதே இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு வாடாதே குழந்திருப்பை அதிலிருந்து அழுந்தி துன்பப்படாமல் இருந்தால் அது ஞான நிட்டை என்று சொல்கிறோம். இங்கே சிவானுபவம் சிவானுபூதிகமாக பெறும்போது அது உபாய நிட்டை என்று சொல்லப்படும். உபாய நிட்டை என்பது பசுகரணங்களை சிவரணங்களாக மாற்றி நாங்கள் அந்த சாக்கிரமில் இருக்கிற அந்த உச்ச நிலையான துரியாதி நிலையை அடையும் போது எங்களுக்கு என்ன நடக்கும்? உபாய நிட்டை ஏற்படும். உபாய நிட்டையினுடைய உச்ச நிலையிலே நாங்கள் ஏற்கனவே இங்கே குறித்த ஞான நிட்டையை அடையலாம். அகம்புறம் எண்ணாமல் எங்கனும் ஏகநிலையாய் கண்டு இறை நிறைவில் அழுந்துவதாய நிலை தான் இந்த என்ன ஞான நிட்டை என்று சொல்லி சிவஞான முனிவர் சொல்லுகின்றார். அதாவது அகம் புறம் எண்ணாமல் உள்ளுக்குள்ள வெளியில என்று ஒன்றையும் பார்க்காமல் எங்கனும் எல்லா இடங்களும் ஏகநிலையாய், ஏகநிலை என்றது இறைவன் ஒருவனே இருக்கிறான் என்றதை தன்மையை கண்டு இறைநிலையில் இறை நிறைந்து இருக்கிற தன்மை இறைவனுடைய வியாபகத்தில் சரியோ வியாபியமாக அழுந்துவதாகிய நிலையை தான் இந்த ஞான நிட்டை என்று சொல்லி சிவஞான முனிவர் கூறியிருக்கிறார். ஞான நிட்டை நிலை உபாய ஞான நிட்டை உண்மை ஞான நிட்டை என்று சொல்லி பிரிக்கப்படுகிறது. உபாய நிட்டை உண்மை நிட்டை. உபாயம் என்பதும் அந்த இறைவன் அடையக்கூடிய அந்த ஞானத்தை தருவது, மற்றது உண்மையாக அந்த ஞானத்தை அனுபவித்து அறிவது என்றும் சொல்லப்படுகிறது. நிட்டை நிலையை அடைவது உலகியலில் ஒவ்வொரு பலருக்கு முடியாத ஆகையால் எங்களை போல சாதாரண மக்களுக்கு இந்த இறைவனோடு ஒன்று இருந்து அந்த ஞானத்தை பெற்று இறைமயமாக இருக்கிறது எங்களால் எல்லாராலையும் சாதாரணமாக முடியாது. ஆனால் முயற்சித்தால் நாங்கள் ஒரு காலில் ஈடுபாடு காட்டி அதை செய்ய வேண்டும் என்ற அந்த உத்வேகம் இருக்குமா என்றால் முடியும். அவ்வாறு ஒழுக ஓரும் சிவானுபத்தை முற்றிலும் அனுபவிக்க முடியாதிருந்தாலும் அவரால் அது பூரணமாக அனுபவிக்க முடியாதிருந்தாலும் அது நம்பர் இருக்குங்க. நிட்டை கூடுவது என்பது எல்லாராலும் எப்போதும் கைகூட முடியாத ஒரு விடயம். ஆனால் நாங்கள் முயற்சி செய்தால் அதில் ஈடுபாடு காட்டினால் அதீத அக்கறை எடுத்தால் அது முடியும் என்று சொல்லுவாரு. அப்படி தமக்கென அனுபவங்களில் ஒன்றாக இடையிடையே ஒரு கால் கண்டு நாங்கள் முயற்சி செய்யும் போது படிப்படியாக இடையிடையே என்று சொல்றார்கள், ஒரு வழி என்று சொல்வார்கள். என்ன சில வேளையில
அது கைகூடும் என்று சொல்றார். கண்டு அனுபவித்து அழுந்த பயிற்றும் உபாய ஞானத்தை கைவிடப்பெற்று உயரக்கூடும். அப்ப உபாயமான ஒரு முறை நாங்கள் ஒரு முயற்சி செய்து எங்களால் முடியாது முடியாது என்று இருந்தால் முடியாது. நாங்கள் ஒரு கால் பாப்பம் செய்து பார்ப்போம் என்று சொல்லி எங்களுக்கு இந்த திடமான மனதோடு உறுதிப்பாட்டோடு நின்று செய்யும் போது எங்களுக்கு உடனடியாக ஞானத்தை கூடாவிட்டாலும் உபாய நிட்டை கூடக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த 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 தன்மை எங்களுக்கு வரக்கூடிய முயற்சியை நாங்கள் இடையாறாது செய்தார்கள். நிச்சயமாக அது கஷ்டம், செய்ய முடியாது என்று போட்டு விடவும் முடியாது. நாங்கள் இந்த சுவானுபவத்தை உங்களுக்கு பூர்ணமாக அனுபவிக்கிறது கூடிய அந்த தன்மையும் பக்குவம் எங்களுக்கு இல்லை என்று இருந்தாலும் நாங்கள் என்னங்கிற அனுபவங்களை நாங்கள் என்ன செய்யணும், இதை நாங்கள் செய்து பார்ப்போம். எங்களால் முயற்சித்தால் முடியாத காரியம் இல்லை. எல்லாம் முயற்சி திருவினை ஆக்க முடியும். முயற்சித்து பார்ப்போம் என்று பார்த்தால் அந்த அந்த அளந்த அந்த பயிற்சியை செய்து வரும்போது இந்த உபாய நிட்டை எங்களுக்கு வரலாம் என்று சொல்லுகின்றார் இங்கே இந்த அருணந்தீஸ்வராச்சாரியார். இந்த உபாய நிட்டை மூலம் இந்த உபாய நிட்டை வருமாக இருந்தால் எங்களால் முடியும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி செய்து ஒரு பக்குவ நிலை அடைந்து சிவ அனுபவத்தை பெற்று விட்டு அந்த உபாய நிலையை நாங்கள் பெற்றால் இந்த உபாய நிட்டை மூலம் எங்களுக்கு ஒரு பக்குவ நிலை ஏற்படும். ஓரளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலையில இருப்போம். வேற சிந்தனை இல்லாமல் பிற சிந்தனையோட இருக்கிறோம். அப்படி அந்த பக்குவம் வந்தால் இந்த உண்மை ஞானத்தை கைவரப்பெற்று முத்தி அடையலாம். இப்ப எங்களால முடியாது என்று சொல்லி எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் இருக்கிறதை கைவிட்டு நாங்கள் முடிந்த அளவு முயற்சி செய்து ஒரு பக்குவ நிலத்திற்குரிய சில ஏற்பாடுகளை செய்து முயற்சி செய்து இருக்கும்போது எங்களுக்கு அந்த சிவ அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர் நிலையை நாங்கள் அனுபவ ரீதியாக பெறுவோம். அப்படி பெறுவதுதான் உபாய நிட்டை. அப்ப அந்த உபாய நிட்டை பெற்றதன் மூலமாக நாங்கள் மேலான ஒரு பக்குவ நிலையை அடையும் போது உண்மையான இந்த ஞான நிட்டை கிடைக்கும். உண்மையான ஞான நிட்டை கிடைத்தால் அந்த நிட்டை மூலம் எங்களுக்கு கிடைப்பது முத்தி. முத்தி என்பது இறைவனுடைய திருவடியை சேர்தல் அல்லது இறைவனோடு ஒன்று இருத்தல் அல்லது இறைவனோடு அத்துவிதமாக கலந்திருக்கின்ற பரமுத்தி கிடைக்கும் என்றுதான் இது. அப்ப ஞான நிட்டை என்பது உபாய நிட்டை மற்றும் உண்மை நிட்டை. உபாய நிட்டை மூலமான எங்களை ஓரளவுக்கு ஒரு உயர்வான நிலைக்கு எங்களை மாற்றக்கூடிய முயற்சியை பயிற்சியை செய்யும் போது அதில் ஏற்படுற அந்த அனுபவமான தன்மையால எங்களுக்கு இந்த உண்மை ஞான நிட்டை கிடைத்து அதன் மூலம் முத்தி பெறக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறலாம்னு சொல்லுகிறார். அதான் இந்த ஞான நிட்ட நிலை. எல்லாம் ஈசனிடத்திலும் ஈசன் எல்லா இடத்திலும் நின்ற அந்நிலை அறிந்து சட சித்துக்கள் கடப்பொருள்கள் சித்து பொருள் எல்லாம் சிவத்தில் அடக்கம். எல்லா பொருளும் சிவத்துக்குள்ளான் இருக்கிற சிவம் ஒரு வியாபக பொருள், எங்கும் நிறைந்த பொருள். சரியா? இறைவன் இல்லாத இடமே இல்லை. அப்ப சிவம் எல்லாவற்றிலும் கடந்து உடனாய் நிற்கும். அப்ப சிவத்துக்குள்ளே எல்லாம் இருக்கும். இந்த இயங்கு பொருள் இயங்காத பொருள் எல்லாம் சிவத்துக்குள்ள அடை நிற்கும். அந்த சிவமானது இந்த எல்லா பொருளுக்குள்ளையும் சேர்ந்திருக்கும், உடனாய் நிற்கும். சரி, உயிர் சென்று பத்துவதற்கும் அதாவது உயிர் சேர்ந்து பற்றி பிடிக்கிறதுக்குரிய ஆதாரம் இருக்கிறது சிவன். விடுவதற்கும் இந்த பற்றை விடுவதற்கும் எல்லாம் சிவரூபமாக எல்லா செயலும் சிவன் செயலாக கண்டு நிற்கும் நிலைதான் இந்த ஈசனிடத்திலையும் ஈசன் எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அப்போ உயிர் இறைவனோடு சேர்ந்திருந்து இறைமயமாக இருக்கின்ற தன்மை எல்லாம் சிவன் செயல். என் செயல் ஆவது ஒன்றில்லை, இனி தெய்வமே உன் செயல் என்று உணர பெற்றேன். நான் ஒன்றும் செய்யலப்பா. சம்பந்தர் சொல்றார், எனதுரை தனதுரையாக நான் ஒன்றுமே செய்யலை. நான் ஏதாவது பாடணும் என்று சொன்னால், ஏதாவது சொன்னேன் என்று சொன்னால் இறைவன் எனக்குள்ளே இருந்து அறிவிக்கிறான். இதுதான் இறைவனுடைய செயல். அற்புதங்கள் எல்லாம் நாயன்மார் செய்தார் என்று பார்க்கணும். அற்புதங்கள் எல்லாம் செய்தது
இறைவன் தான். இறைவன் எங்களுக்குள்ளே இருந்து, அதாவது தங்களுக்குள்ளே இருந்து இந்த அற்புதங்களை செய்கிறான். பாம்பு எடுத்த பையனை எழுப்புறான் என்றால் அவர் பாடி இறைவனுடைய அருளை பெற்றுத்தான் செய்கிறார். சரியோ, முதல விழுங்கிய பையனை கூப்பிட்டு எடுக்கிறார் என்றால் அதுவும் அப்படித்தான். சரியோ, நீட்டறையில எரியாமல் இருக்கிறார் என்றால் எல்லாம் சொற்பனை வேதி என்று இது என்ன நீழலே என்று சொல்றாரு என்ன. சரியா, மாசில் வினையும் மாலை மதியமும் வீசி தந்தலும் வீங்குல வேனிலும் மூசி வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடை நிலையிலே. அப்ப இறைவனை நாங்க தியானித்து அவனை உள்ளிருத்தி இருந்தோம் என்றால் எல்லா செயலும் அவன் செயலாக இருக்க என் செயல் ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்லுகின்றார். சிவனன்றே வேறு பொருள் இல்லை என கண்டு யாவும் சிவரூபமாகவும் பார்க்கிற பொருள் எல்லாம் சிவந்தம். சரியா, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நின்று இறைவன் நிற்கிறான். எதை பார்த்தாலும், நாயை பார்த்தாலும், பூனையை பார்த்தாலும், கல்லை பார்த்தாலும், மண்ணை பார்த்தாலும், பொண்ணை பார்த்தாலும், பொருளை பார்த்தாலும் எல்லாம் சிவம் என்று கண்டால் அப்படியான நிலை. நாங்க செய்கிற அத்தனை செயலும் இறைவனுடைய செயல் என்று இருக்கிற நிலை. அதுதான் இந்த வியாபக வியாபி நிலை, ஒன்றாய் உடனாய் வீடாய் இருக்கின்ற நிலை. மாணிக்க வாசகர் பாடுறா குலைத்த 7வது பாடல்ல, அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்றைக்கே என்னை நீங்கள் அடிமையாக்கி கொண்டு குறைந்தமரில் நின்று என்னை ஏற்றுக்கொண்டு, என்னை ஒரு சீடனாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆவியும் உடலும் உடமையெல்லாம் எல்லாவற்றையும், அவருடைய உயிர் உடல் உடைமை தன்னுடைய பொருள் முழுதையும் இறைவனுக்காக இறைவனுடைய அடியார்களுக்காக அர்ப்பணித்தவர். என்ன அரசன் கொடுத்த அத்தனை பொன்னையும் பொருளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தவர். சரியா, எல்லாம் குன்றையணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. குன்று போல அசையாமல் இருக்கின்ற, அருளை செய்கின்ற, பட்சபாதம் இல்லாமல் இருக்கின்ற இறைவனே, நீ என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்றோர் இடையூறு உனக்குண்டோ. இன்றைக்கு எந்த விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு கிடையாது. எண்டோடு முக்கன் அம்மானே, 8 தோடும் 3 கண்ணமுடைய பெருமானே, நன்றே செய்வாய். நீ எல்லாம் நல்லதான் செய்கிறாய், பிழை செய்வாய். சரி, பிழைதான் செய்கிறாய் என்றாலும் இதுக்கு நான் பொறுப்பில்லை, எல்லாம் உன்னுடைய வேலை. அப்ப இறைவனை நாங்கள் முன்னிறுத்தி எந்த வேலையை செய்தாலும் அது நல்ல வேலையாக இறை செயலாக இருக்கும், என் செயலாவது இல்லை என்று சொல்கின்றார். இங்கே அன்றைய நாவியும் உடலும் உடைமையெல்லாம் ஒன்றையனையா என்னை ஆட்கொண்ட போதே ஒன்றிலையோ. இன்றைய ஊர் எனக்குண்டோ என்றோள் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானுவதற்கு நியாயம் என்று சொல்லி படிவாய் சொல்லுகின்றார். அதை சொல்றார், அந்த கரணங்களை அடக்கி அறிவது ஒரு குறி. அந்த கரணங்கள் அடக்கி அறிவது ஒரு குறி. இந்த மனம், இந்த பொறி, இதில் எல்லாம் செயல்பட்டு செயல் எல்லாம் அதுகள் எல்லாத்தையும், இந்த அதனுடைய செயல் எல்லாத்தையும் நாங்கள் அளவுக்கு அதனுடைய செயல்படி போகாமல் அதை அளவுக்கு திசை திருப்பி அதை அறிவினால உணர்கின்ற ஒரு அடையாளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதை அந்த கரணங்களை அடக்கி அறிவது ஒரு குறி. தங்களுடைய அந்த கரணங்கள் எவ்வளவு மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இறை சிந்தனையோட வைக்கும் போதோ, சரியா, இப்ப அறிகின்ற ஒரு அடையாளமாக இறைவனை காணுகின்றோம். அப்ப இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தினுடைய அவங்களுடைய சொந்த செயல்களை அவற்றை ஈடுபட விட்டால் இறைவனை அடைய முடியாது. அவற்றை நாங்கள் இறை சிந்தனையோட மாற்றும் போது நாங்கள் அறிகின்ற ஒரு அடையாளமா இருக்கும். கண் முதலிய பொறிகளில் ஒன்றையே தொழில் செய்ய விட்டு மற்றவற்றை அடக்கி மனத்தை மாத்திரம் உலாவ விடுத்தும் பிற மனத்தை அடக்கி துரியாதீதம் கூட்டியும், சரியா, சிவானுபவத்தை அளந்தச்சவருக்கு உரு வடிவங்களும் யந்திர குறிகளும் அவசியம் வேண்டுவன. அடையாளம் வேணும் எங்களுக்கு. அதான் குறி. நாங்கள் ஒரு இறைவனை ஒரு குறியாக, சிவலிங்கமாக அல்ல ஒரு யந்திரமாக அப்படி வைத்து வழிபடக்கூடிய தன்மை இருக்கணும். ஒரு உருத்திராக்கம், சரியா, அந்த மந்திரங்கள் தந்திரங்களோட அடையாளம், விபூதி, உருத்திராக்கம், அந்த சிவ வேடம், இதெல்லாம் அடையாளம்னு சொல்லுவோம். என்ன, சரியா, உருத்திராக்கம், மர உரி, மாந்தோல், திருவருட்பா ஓதுதல் எல்லாம் அடையாளங்கள் அல்லது குறி. இறைவனை அடைகிறது கூடிய அடையாளங்கள் அல்லது இறைவனை இந்த அடையாளங்களாக கண்டுகொள்கின்றோம். இவற்றிலே இறைவனை காணுகின்றோம். உருத்திராக்கம் தரித்தால்
அவர் இறைமயமானவர். விபூதி தரித்தால் அவர் இறைமயமானவர். சேரமான் பெருமான் பண்ணானை விழுந்து வணங்கினார் என்று சொன்னால் அவர் திருநீறு பூசியதாக அவர் எண்ணி சிவபடத்தை மெய்ப்பித்தீர் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த வகையில சிவனுடைய வேடத்தை நாங்கள் சிவனாக காணுகிறோம். மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய சிவபடத்தை பார்த்து சரியோ அவன் போதிக்கிறான் என்று சொல்லி பொய் சொல்லி வந்து போதிக்கிற சொல்லி புத்தகம் போல இருக்கிற அந்த பெட்டைக்குள்ள கத்தி எடுத்து குத்தினாலும் கூட அவன் விபூதி விருத்திராக்கன் தரித்தான் என்று சொல்லி அவனை ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய காவலருக்கு உத்தரவிட்டு அந்த நாட்டின் எல்லையை கடக்கும் வரை அவனை பாதுகாப்பாக சென்று வா என்று சொல்லி விடுகிறார். சரியோ அது அப்படியே செய்கிறார். அதே போலதான் இந்த முத்தநாதன் என்றுதான் அவன் இப்படி சிவனுடைய வேடத்தை சிவனாக விபூதி விருத்திராக்கத்தை சிவனாக காண்கிற ஒரு அடையாளமாக கொள்ளப்படுகின்றது. மற்றது சிவந்தனை அடைந்து நின்று அவன் தன்னாலே சாக்கிரமதனில் துரியாதீதம் தோன்ற இந்த கொஞ்ச நேரமாகுதல் சிவனோடு கலந்து தன்னை இழக்கிற நிலை சிவந்தனை அடைந்து ஒரு கொஞ்ச நேரமாக இருந்தால் இறைவனே அப்படியே இருந்தால் எங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த நிலை எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதாவது நாங்கள் இறைவனை நினைத்து கொண்டு இருப்போம் கொஞ்ச நேரம், பிறகு பயிற்சியில ஏற்பட்டு தொடர்ந்து வைக்கக்கூடியவரை எங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும், ஒரு அமைதி ஏற்படும். எதையும் நாங்கள் பெரிசாக பொருட்படுத்தி அந்திரப்பட வேண்டிய தேவை ஏற்படாது. எதையும் சிந்தித்து நிதானமாக செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அப்ப அது ஒரு நேரம் இறைவனை வழிபடும் போது சிவசிவான்னு சொல்லி அண்ணாந்து பார்த்து திருநீர் போது அந்த நிலை ஏற்படும். அதை நாங்கள் தொடர்ந்து அந்த இறை சிந்தனையோடு இருக்கும்போது எங்களுக்கு முடியாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது, எல்லாம் இறைவனே செய்து தருவான். அதான் சிறு பொழுதாயினை சிவத்துடன் கலந்து தன்னை இழந்து நிற்கிற நிலை, அதான் துரியாதீத நிலை. சரியோ அதே சாக்கிர நிலையில இருந்து கொஞ்சம் மேலான நிலைக்கு வார நிலை. இது சும்மா இருக்க சுகம் என்ற நிலை. சும்மா இரு சொல்லற வேண்டி சொல்றாரு என்ன, அம்மா பொருள் ஒன்றும் மருந்திலனே சும்மா வந்து பாடுகிறார். சும்மா இரு சொல்லறவே, சும்மா இரு என்று சொன்னா நீங்கள் எந்த செயலும் மற்ற இறை சிந்தனையோட இருக்கும் போதோ அது சும்மா இருத்தல். நீங்க ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, இறைவனோடு ஒன்றித்து இருந்து நீங்க எந்த செயலும் செய்யாமல் இருக்கிற நிலை சும்மா இருக்கிற நிலை. சரியோ அப்படி ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை, அவனே நினைச்சு கொண்டீரே, நீங்க வேற எந்த செய்ய தேவையில்லை என்று சொல்லி அங்கே எல்லாரும் பாடுகிறார்கள். அப்ப இங்கே சும்மா இருக்கின்ற ஒரு சுகம், சும்மா இருக்கிறதா சுகம் என்ற ஒரு நிலைதான். இந்த நிலையில எங்களுக்கு தான் என்ற அறிவில்லாமல் நான் என்றதை தற்போதம் இல்லை, தன்முனைப்பில்லை, எல்லாம் இருக்கும். இப்போ பசுபோதம் என்பது இந்த பசுஞானம். சரியோ பசுபோதம் என்றது இந்த உயிர் தன்னை பெரிதாக தான் எல்லாம் செய்கிறேன் என்ற அந்த உச்ச ஆணவத்தினுடைய நிலை. இப்ப அதுகள் இல்லாமல் இருக்கிறது. பசுபோதம் என்பது இந்த பசுஞானம். அப்படியே இல்லாம போகும்போது சிவபோதம் என்று சொல்லப்படுற சிவஞானம் எங்களுக்கு தலைப்பட்டு நிற்கும். இப்ப நாங்கள் மெல்ல 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 இறை சிந்தனை இருக்கும் போது அந்த பயிற்சியால தொடர்ச்சியாக நாங்கள் இறைவனை சிந்தித்து 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 இருந்து எங்களுடைய செயல் என்ற ஒன்றுமில்லை, சரிய பசுகரணம் எல்லாம் சிவகரணமாக மாறுகிற ஒரு நிலை வரும்போது எங்களுக்கு என்ன நடக்கும்? உண்மையான சிவஞானம் கிட்டி நாங்கள் சிவனோடு சேருகின்ற அந்த முத்தி நிலையை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். துரியாதீதம் தோன்றது உண்மை நெட்டையாளருக்கு துரியாதீதம் சரியா அடைந்து அவர் சேர்ந்திருப்பார்கள். துரியாதீதம் என்பது இறைவனோடு கொண்டிருக்கின்றது, மேலாக தன்மையை பெற்றிருப்பது, பிரிவர நிற்பது, சரியா வேறற நிற்பது, அத்துவிதமாக நிற்பது, இரண்டு அற கலந்து நிற்பது, அது இந்த உண்மை நெட்டையாளருக்கு கிடைக்கும். அது துரியாதீதம் என்று சொல்லுவோம். இங்கு சொல்லியவாறு உபாய நெட்டை மேல் ஒருக்கு இடையிடையே தோன்றுகின்ற ஆழ்வதும் ஆகும். அப்ப இந்த உபாய நெட்டை இருக்கிறவர்களுக்கு இறைவனோட எண்ணங்கள் வரும், பிறகு போகும், பிறகு வரும், பிறகு போகும்.
அது அப்படி வந்து போறதெல்லாம் பயிற்சியால நிலைநிறுத்தி அது உறுதியாக தொடர்ச்சியாக வரும்போது அவர்களுக்கு உண்மை நிட்டை உண்மை ஞானம் கிடைக்கும் என்று வந்தார். உண்மை ஞானத்துல நாங்கள் உண்மை ஞான நிட்டை கிடைக்கும் போது இறைவனோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த முக்தி நிலைக்கு அது சேர்க்கக்கூடியதா இருக்கும். துரியாதீதம் என்பதே சாக்கராதீதம் என்று சொல்லுவோம். இது கேவல சாகரப்படாமல் ஆணவங்களோட மட்டும் இருந்து அழுந்தாமல் ஆணவங்கன்மம் ஆகின்ற இந்த கட்டுக்களோடு சேர்ந்து அவதிப்படாமல் தற்போதும் தன்னோட முனைப்பு என்ற சீட்டை இல்லாமல் சிவத்தோடு ஏகனாக நிற்கும். அதன் ஏகனாகி இறைவனை நிற்க மதமாயை தன்னோடு வல்வினை என்று சொல்லி சிவஞான போத சூத்திரம் சொல்வது. ஏகனாகி இறைவனோடு ஒன்று சேர்ந்து, ஏகம் என்ற ஒன்று, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ் என்று சொல்லுவோம். அவன் ஏகனாகவும் இருக்கிறான், அநேகனாகவும் இருக்கிறான். நாங்கள் ஏகனாக இறைவனை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைதான் புரியாத நிலை. அதில் கேவலம் இல்லை, சகலம் இல்லை, ஒரு சுத்த நிலையா இருக்கும். அதான் இந்த துரியாதீத நிலை. சிவானுபவம் சிவானுபூதிகம் ஆகும். இப்ப சிவானுபவம் என்று சிவபோகம், இறைவனோடு இரண்டரை அழிந்து நிற்கின்ற உண்மை நிலை. அது எங்களுக்குரிய நிலையாவது. சிவியம் என்றது எங்களுக்கு சொந்தமான ஒரு நிலையாக இறைவனோடு இருக்கின்ற ஒரு அனுபூதி நிலை, இறைத்தன்மையை பெறுகின்ற ஒரு நிலையாக இருக்கும் வந்தார். உண்மை நிலையம் தமக்கென பெறத்தக்க நிலையாக வரும். அந்த இறை நிலை, இந்த சிவ அனுபவம் எங்களுக்குரிய ஒரு மேலான நிலையாக எங்களை வந்து அடையும் என்கிறதான் சிவானுபூதிகம். சிவ அனுபவம் என்று சிவபோகமானது, சிவனோட ஒன்றை அளந்தி பிரிவர நிற்கிற நிலையானது எங்களுக்கு உரிய சொந்த நிலையாக, சுயநிலையாக வரும். அது வேறு ஒருவருக்கும் இல்லாத எங்களுக்கு ஒரு தனித்துவமான நிலையாக எங்களை வந்து சேரும் என்று வந்தார். சிவானுவம் என்பது சிவத்தோடு அழிந்து இருக்கின்ற நிலை. சிவானுவம் என்பது சிவத்தோடு அழிந்து இருக்கிற நிலை. மற்றும் சிவானுபூதியம் என்பது தன் அனுபவத்தில் உண்டாகும் உயர்ந்த நிலை. அப்ப தன்னுடைய தான் அனுபவ ரீதியாக அந்த இறைவனை அணுகுகின்ற நிலை என்று சொல்கின்றார். ஆக ஞான நிட்டை கைவரப்பெற இல்லைன்னு சொன்னால், இறைவனோடு சேர்ந்து இருந்து இறைமயமா இருக்கிற நிலை எங்களுக்கு வரல என்று சொன்னால், இந்த சட சித்துக்கள் யாவும் சிவமயமாகும். இந்த சடப்பொருளும் இந்த சித்துப்பொருள் எல்லாவற்றையும் சிவம் இருக்கிறது, சிவமாக காணுகின்ற தன்மையாகவும், இந்த சீவை செயல்கள் சிவை செயலாக கண்டு, இந்த உயிர் செயல்கள் எல்லாம் இறைவனுடைய செயலென கண்டு உணர்ந்து, இந்த குரு மூலமாக அவருடைய அந்த அருள் மொழியை, அந்த உபதேச மொழியை பெற்று அதை கை கொண்டு நாங்கள் சாக்கிரத்திலே வந்து துரியாதீதம் பெற முயற்சித்து வரேன். அந்த சாக்கிர நிலை என்று சொல்லப்படுகின்ற இந்த நனவு நிலையில உச்ச நிலையாகிய அந்த உயிர்ப்படங்க நிலையை ஒரு முயற்சி செய்தால் எங்களுக்கு சிவயோகம் தமக்கென உரித்தாகிய அனுபவமாக வரும், எங்களுக்கும் கிடைக்கும். இப்ப நாங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம். செய்தால் எங்களுக்கு அவருக்குத்தான் அந்த ஆற்றல் இருக்காண்டா, அவரும் எங்களை போல இருந்து பயிற்சி பெற்று பயிற்சி மூலமாக இந்த உபாய நிட்டை பெற்று உபாய நிட்டை மூலமாக உண்மையான ஞானத்தை பெற்றவர், ஞானத்தை பெற்றவர். இப்ப நாங்கள் எங்களுக்கு அந்த தன்மையை பெறக்கூடிய அந்த நிலையை உருவாக்கினால் எங்களுக்கு ஞானத்தை கிடைக்கும் என்பதே இந்த செய்யுள்ள சொல்லப்படுகின்ற கருத்து. தோத்து பார்க்கும்போது இதுவரை கூறப்பெற்ற ஞான நிட்டை கூடல் கைவர பெறாதிருந்தால், இதுவரை கூறப்பெற்ற ஞான நிட்டை கூடல் கைவர பெறாதிருந்தால் அறிவில் பொருள், சடப்பொருள், அறிவில் பொருள் என்று சடப்பொருள், அதுக்கு சடப்பொருளுக்கு அறிவு இல்லை. கல் மண் புல் பூண்டு எல்லாம் அறிவில்லாத பொருள் சடப்பொருள், அவற்றுக்கு அறிவில்லை. அறிவுடை பொருள் சித்துப்பொருள், சரியா? அறிவில் பொருள் சடப்பொருள், அறிவுடை பொருள் சித்துப்பொருள் ஆகிய யாவும் தன்னிடம் விளங்க, ஆகிய யாவும் தன்னிடம் விளங்க இறைவன் எங்கும் நீக்கமர நின்று, அதாவது வியாபகமாக நின்று,
இறைவன் எங்கும் நீக்கமர நின்று ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும். ஒன்றாயும் வேறாயும் உடனாய் நிற்கும் மெய்நிலையை, மெய்நிலை என்றது இந்த ஞான நிலையை நூல் அறிவால் அறிந்து, நூல் அறிவால் இந்த ஞான நூல்கள் மூலமாக குரு உபதேசம் மூலமாக அறிந்து அறிவளவால் உணர்வதாகிய நூல்களை படித்து சாத்திர சோத்திர நூல்களை படித்து அறிவளவால் உணர்வதாகிய ஒரு பாவனையை, அப்ப நாங்கள் இந்த நூல்களை கற்றதான் கேட்டல், சிந்தித்தல், உணர்ந்து உணர்வதாகிய ஒரு பாவனையை குருவருளால் அறிந்து, குருவருளின்றி திருவருள் இல்லை என்று எங்களுக்கு தெரியும். அப்ப எல்லாவற்றுக்கும் குருவை முன்னிறுத்தி நாங்கள் இந்த விடயங்களை அறிந்து குரு அறிவளவால் உணர்வதாகிய ஒரு பாவனையை குருவர்களால் அறிந்து அவ்வறிவால் நிலை பெற்ற, அந்த அறிவால் அந்த குரு மூலமாக பெற்ற ஞானத்தால நிலை பெற்ற சிவம்பொருளை சேர்ந்து நின்று, நிலை பெற்றது அந்த என்றும் இருக்கின்ற பொருள், என்றும் உள்ள பொருள், எங்கும் உள்ள பொருள், எல்லாம் அறியக்கூடிய பொருள், எல்லாம் வல்ல பொருள். அதான் இந்த நிலை பெற்ற சிவம்பொருளை, சிவ பரம்பொருளை சேர்ந்து நின்று அப்பரம்பொருளின் அருளினால், அப்பரம்பொருளின் அருளினால் பொருந்திய கிடைத்த இந்த சிவனுடைய திருவருளால எங்களுக்கு வந்து சேர்ந்த உயிர் செயல்கள் யாவும், இந்த உயிர்கள் செய்கின்ற அத்தனை செயல்களும், உயிர் செயல்கள் யாவும் சிவ செயல்களாக கண்டு, அதான் என் செயலாவதில்லை, எல்லாம் சிவனுடைய செயல், நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் வெறும் கருவி, சிவன் என்னை இயக்குகின்ற ஒரு பரம்பொருள் என்று எண்ணி, அதாவது உயிர் செயல்கள் யாவும் சிவ செயலாக கண்டு கருவிகளோடு கூடிய நனவு நிலையிலே, சாக்கிர நிலையிலேயே, கருவிகளோடு கூடிய நனவு என்பது சாக்கிரம் நிலையிலேயே அதனில மேம்பட்டு நிற்கும் மேலான நிலையில இருக்கின்ற உயர்நிலையை சாக்கிராதீதம் உயிர்ப்படங்கள் கைவர பெற முயல்வார்களாக, முயல் என்று சொல்றாரு. என்ன சரியோ? அப்படி சாக்கிராதீதம் கைவரப்பெற முயல்வார்களாக அம்முயற்சி சிவபோகம் தமக்கென கருதும் அனுபவமாக அமையும். அதான் சிவானுபூதிகம் என்று சொல்லுவாங்க. அந்த சிவானுபவம் அவர்களுக்கு சிவா அனுபூதிகமாக அமையும் என்று சொல்லுவாங்க. தங்களால செய்யக்கூடிய அந்த ஒரு அனுபவ தன்மையாக இருக்கும் சொல்லுவாங்க. அதோ இந்நிலைதான் இல்லையேல் எல்லாம் ஈசனிடத்திலும் ஈசன் எல்லா இடத்திலும் நின்று அந்நிலையை அறிந்து அந்த கரணங்கள் அடக்கி அறிவதொரு குறிவின் அருளினால் அறிந்து மன்னிசிவன் தனையடைந்து நின்று அவன் தன்னாலே மறுபு பசுகரணங்கள் சிவகரணங்களமாக புண்ணிய சாக்கிரமதனில் புரியாதீதம் தோன்ற முயல். அப்போது சிவானுபவம் சிவானுபூதிகமாம் என்று சொல்லி இங்கே நாங்கள் இதை பார்க்கிறோம். அது 286வது பாடல்.
அடுத்து 287 உபாய நிட்டையினால் சாக்கிரீதம் கூடியோர் இயல்பு. 8வது சூத்திரத்துல 3வது அதிகாரத்துல 1வது பகுதியில பிரிவு. அது உபாய நிட்டையினால் சாக்கிராதீதம் கூடினோருடைய இயல்பு. அவங்க உபாய நிட்டை பெற்று அது சுவானுவமாக பெற்றிருக்கும் போது அவர்களுக்கு சாக்கிர அதீதம், அதாவது புரியாதீத நிலை ஏற்படும். அதற்கு சாக்கிராதீதத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள். இவர்கள் பாக்கியத்தை பகிர்வது இம்மையிலே உயிரின் பற்றறுத்து பரத்தை அடை பராபு சிவர் அன்றோ. ஆக்கு முடி கவித்து அரசாண்டவர்களின் அறிவையரோடு அனுபவித்து அங்கு இருந்திடினும் அகப்பற்றிருப்பர். நோக்கியது புரியாதோர் புறப்பற்றாலும் நுழைவர் பிறப்பினின் வினைகள் நுணங்கிடாவே. பார்ப்போம். நாங்கள் சாக்கிரத்தை அதீதம் புரிவோடு இயல்பு சொல்லுகிறது. நனவு மேல்நிலை அடைந்தவருடைய இயல்பு சொல்லப்படுகிறது. சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வ சங்க நிவித்தி வந்த சபோதனர்கள். இவர்கள் பாக்கியத்தை பகிர்வது இம்மையிலே உயிரின் பற்றறுத்து பரத்தை அடை பராபு சிவர் அன்றோ. ஆக்கு முடி கவித்து அரசு ஆண்ட அவர்கள் அறிவேரோடு அனுபவித்து அங்கு இருந்திடினும் அகப்பற்று அற்று இருப்பர். நோக்கி இது புரியாதோர் புறப்பற்று அற்றாலும் நுழைவர் பிறப்பினின் வினை நுங்கிடாவே என்று சொல்லி நாங்கள் இந்த பொருள் பிரித்து பார்க்கலாம். சந்தி பிரித்து சொல்லுவோம். சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இந்த மேற்சொல்லப்படுகிற அந்த சாக்கிரத்திலிருந்து நனவு நிலையில நின்று இந்த சாக்கிர அதீதத்தை அந்த மேலான தன்மை உயிர்ப்படை நிலையை பெறுகிறவர்கள் கருவிகள் கடந்த அதீதத்தை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த கருவி காரணங்களை இதிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த உயர் நிலையிலே இருக்கிறார்கள், உயிர்ப்படங்க நிலையில் இருக்கிறார்கள். அப்ப சாக்கிர அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வ சங்க நிவித்தி வந்த தவுணர்கள். இந்த பூ உலகத்தில இந்த உலகத்தில நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே எல்லா பற்றையும் ஒளிந்த சங்க நிவர்த்தி, சர்வ சங்க நிவர்த்தி, எல்லாவற்றையும் ஒழித்த எல்லா பற்றைகளையும் விட்ட தபோதனர்கள். தபோதனது தவசிகள், தவத்திலே மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சரியோ? அவர்கள் எல்லா தொடர்புகளையும் அறுத்து சர்வ சங்க நிவித்தி எல்லா பற்றுக்களையும் அறுத்து கொண்ட தவசிரேஷ்டர், தவசிகள், தவத்திலே வல்லவர்கள் சொல்லலாம். யாரு? இந்த சாக்கிரத்திலே அதீதத்தை பெற்றவர்கள். இந்த சாக்கிர அதீதத்திலிருந்து இந்த கருவிகள் எல்லாவற்றையும் இருந்து விடுபட்டு மீரா நிலைக்கு வந்தவர்கள். இந்த உலகப்பற்றை எல்லாத்தையும் விட்டவர்களாக ஒரு தவத்திலே மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பாக்கியத்தை பகிர்வது இவர்கள் இந்த செய்த புண்ணியத்தை, முன்பிறப்பில் செய்த புண்ணியங்களை, நல்ல காரியங்களை எல்லாம் எவ்வாறு சொல்வது, பகிர்வது, எப்படி சொல்றது தெரியாமல் இருக்குது. சரியா? இவர்கள் பாக்கியத்தை பெற்ற அந்த நன்மையை, அந்த புண்ணியத்தை, அந்த சிறப்பை, இந்த மேலான உச்ச நிலையை பகிர்வது எவ்வாறு சொல்லி நாங்கள் எவ்வாறு உங்களுக்கு விளங்கப்படுத்துவது, பயந்து கொள்வது எப்படி என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இம்மையிலே இவனுடன் கலந்து நிற்பதாகிய இவர்களின் பாக்கியத்தை எப்படி சொல்வது? இவர்கள் முப்பிறப்பிலே செய்த அந்த புண்ணிய பலன் காரணமாக இப்பிறப்பிலே அவர்கள் நல்ல நிலையை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அந்த நிலையை வாயால வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு மேலான நிலை என்னால சொல்ல முடிவது இல்லை, இயலாத காரியம் என்று சொல்லுகிறார். இம்மையிலே உயிரின் பற்றறுத்து பரத்தை அடை பராபு சிவர் ஒன்றே. இம்மையிலே இந்த பிறவியில சரியா உயிர் பற்றை நீக்கி இந்த உயிரை
பற்றி கொண்டிருக்கின்ற அந்த பாசத்தை, இந்த உயிரை பற்றி இருக்கிற அந்த பாசத்தை விலக்கி, இதை பற்றி படாத பாடுபடுத்துகின்ற இந்த பாசத்தினும் விடுபட்டு உண்மையிலே உயிரின் பற்றறுத்து பரத்தை அடை பராவு சிவரன்றே. இந்த சிவத்தோடு சேர்ந்து பரத்தை, அந்த சிவத்தை, பராபரத்தை, பரமசிவனை அடைகின்ற அடை பராவு, அடைந்து கலந்து, பராவு என்பது பரவி சேர்ந்து கலந்திருக்கின்ற, சரியோ, சேர்ந்து கலந்து பராவி, பரவி என்றது வணங்கி. இந்த சிவத்தை சேர்ந்து கலந்து அந்த அவரை ஏற்றி வணங்கி கொண்டிருக்கின்ற அவர்கள் சிவன் தன்மை பெற்றவர்கள் ஆவர், சிவர் ஆவர். இந்த பாக்கியசாலிகள், இந்த சாகிரதத்தை பெற்று உயர்நிலை இருக்கிற அந்த சவசிரேஷ்டர்கள், அவர்கள் என்னவர், அவர்கள் பாக்கியங்களை எங்களால் வார்த்தையால சொல்ல முடியாது. அவர்கள் எண்ணுகிறார் என்றால், இந்த உலகத்தில, இந்த வாழ்க்கையிலே பத்து எல்லாவற்றையும் விட்டவர்கள் பரத்தை அடைகிற சிவபெருமானை அடைந்திருக்கிறார்கள். பராவு சிவர், அவர்கள் எல்லாராலையும் வணங்கப்படுகின்ற சிவத்தை போன்றவர்கள் அல்லவா, அவர்கள் சிவமான் தன்மை பெற்றவர்கள் அல்லவா. அது இந்த சாக்கிராயத்தை பெற்றவர்கள், உலகில் இருக்கிற பத்தை விட்டவர்கள், அவர்கள் தவத்தில சிரேஷ்டவர்கள். இவர்களுடைய பாக்கியம் எல்லாம் மேலான பாக்கியம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் இந்த உலகத்திலே இந்த உயிரில் இருக்கின்ற பற்றுகளை விட்டவர்கள். அவர்கள் இறைவனை அடைந்து இறைவனமயமாக நின்று இறைவனை வழிபடுகின்ற அந்த தன்மையை பெற்றவர்கள். அவர்கள் பராவு சிவர் அன்றோ, அவர்கள் எல்லாராலையும் போற்றி வணங்கப்படுகின்ற சிவனாக மதிக்கத்தக்கவர்கள். இந்த மேலான நிலையை கடந்த விஞ்ஞானிகளை நாங்கள் சிவனாகத்தான் கருத வேண்டும் என்று நீங்க சொல்லுங்கள். ஆக்கு முடிகவித்து அரசு ஆண்டவர்கள், இந்த ஆக்கப்பட்ட செய்யப்பட்ட முடிகளை தலையிலே சூடி, ஆக்கப்பட்ட ஒழுங்காக செய்யப்பட்ட முறைப்படி அமைக்கப்பட்ட முத்து வைரம், வைடூரியம், தங்கம், இப்படி பலவற்றாலையும் ஆக்கப்பட்ட இந்த முடியை, இந்த தலையிலே சூடுகின்ற முடியை கவித்து தலையிலே சூடி சரி அணிந்து அரசு கண்ட, அரசாட்சியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த அரசர்கள், அரச தன்மையிலே இந்த நல்ல முடிகளை, செய்யப்பட்ட முடிகளை கூறிக்கொண்டு சரியா அவர்கள் அந்த அரசை ஆட்சி செய்தவர்கள். அறிவரோடு அனுபவித்து அங்கிருந்திருந்தும், இந்த பெண்களோடு கூடி இன்பத்தை அனுபவித்து அந்த அரசாட்சியில் ஈடுபட்டு இருந்தாலும், அறிவியரோடு அனுபவித்து அங்கே இருந்திருந்தும், இந்த பெண்களோடு கூடியிருந்து இன்பத்தை அனுபவித்து அங்கே அந்த அரசாட்சியை செய்து கொண்டு இருந்தாலும் அகப்பற்று அற்றிருப்பார். அவர்களுக்கு இந்த அகப்பற்று நீங்களா இருப்பார். அகப்பற்று என்றது இந்த உடம்பு பற்று, இந்த உள்ள பற்றுகள் இல்லாமல் சரியா இறைப்பற்றோடு இருப்பார்கள். அகப்பற்று இருப்பார். அவர்களுக்கு இந்த முடிசூடி ஆட்சிகிறோம் என்ற எண்ணங்கள் அல்லது இந்த பெண்களோடு கூடி இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்ற எண்ணங்கள் இல்லாமல், அந்த பற்று இல்லாமல் அவர்கள் சரியா அகப்பற்று அற்றிருப்பார்கள். இந்த உயிரோடு இருக்கிற பற்று அற்ற உயிரோக்கு உரிய அந்த தன்மையை, உயிரோடு இருக்கிறோம், உயிரை இதுதான் இல்லாமல் நினைக்கிற தன்மையை விட்டு அந்த இறை தன்மையை பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு அகப்பற்று இல்லாதவர்களாக இருப்பார்கள். நோக்கி இது புரியாதோர் புறப்பற்று அற்றாலும், நோக்கி என்று ஆராய்ந்து பார்த்து இந்த பற்று நீங்காதவர்கள் புறப்பற்று நீங்கினாலும் அகப்பற்று நீங்கி இருப்பார்கள். அகப்பற்று அவர்களுக்கு இல்லை. அப்படி அவர்கள் ஆராய்ந்து இந்த பற்றுக்களை நீங்காமல், அகப்பற்று நீங்காமல் புறப்பற்று நீங்கினாலும் அதீத நிலையில் இல்லாதவர்கள், இந்த மேலான நிலையில நிற்காதவர்கள் சரியோ, அதாவது அவர் அரசாட்சி செய்தாலும் அறிவியரோடு கூடி இருந்தாலும் சரியா புறப்பட்டு ஒளிந்தாலும் நுழைவர் பிறப்பினில் வினைகள் நுங்கிடாவே, அவர்கள் வினைகள் கெடாமையினால் பிறப்புக்குள் மீண்டும் உட்படுவார்கள். அகப்பற்று அவருக்கு நீங்கவில்லை, புறப்பற்று நீங்கவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் 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 பிறப்பு வரும். இந்த தவசிகளுக்கு எந்த பற்றும் இல்லை, அவளுக்கு பிறப்பில்லை. சரியோ, அப்ப இவர்கள் சிவமாக மதிக்கத்தக்கவர்கள். ஆனால் சிலர்
இந்த முடிசூடி அரசாண்டு அவர்கள் பெண்களோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவித்து இருந்தாலும் அவர்கள் அகப்பற்றாற்றிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த அகப்பற்ற இந்த உயிருக்குள்ளே பற்றில்லாத இருப்பார்கள். இந்த தன்மை அறியாதவர்கள் சரியா, இந்த புறப்பற்று அற்றாலும் சரியோ, இந்த புறப்பற்று இல்லாமல் சிலர் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த அதீத நிலையில் இல்லாதவர்கள், இந்த புறப்பற்றோடு அகப்பற்றோடு புறப்பற்றும் உள்ளவர்கள், அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால், அவர்கள் இந்த புறப்பற்றி நீங்கினாலும் சரியோ, அது புறப்பற்றி இருக்கும் சரியா. அந்த அதீத நிலையில் இல்லாதவர்களுக்கு, இந்த அதீத நிலையில் இல்லாதவர்களுக்கு, அதீத நிலை என்பது சாக்கிர அதீத நிலையில, அந்த உயிர் படங்க நிலையில, இந்த இறைவனோடு ஒன்று இருக்கிற நிலையில இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு அகப்பற்றி நீங்கினாலும் சரி புறப்பற்றி நீங்கினாலும் சரி, அவர்கள் இந்த அதீத நிலையில சாக்கிர அதீத நிலை இல்லை என்று சொன்னால், இந்த இறைவனோடு ஒன்று இருக்கின்ற அந்த மேலா நிலையில சுகமான தன்மை பெற்ற நிலையில இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பிருக்கும். அவர்களுக்கு அது அகப்பற்றி நீங்காதவர்களாகனாலும் அவர்கள் மறுபிறவிக்கு உரியவர்கள். அப்ப இங்கே என்ன சொல்றார் என்றால், இந்த தவசிகள் இந்த ஞானிகள் அவர்களுக்கு அந்த முடியை சூட்டி இருந்து செய்தாலும் அல்லது அவர் பெண்களுடைய இன்பத்தை அனுபவித்தாலும் அவர்களுக்கு அகப்பற்றும் புறப்பற்றும் ரெண்டும் இல்லை என்றபடியால் அவர்கள் சிவமாக மதிக்கத்தக்கவர்கள். அவர்கள் அந்த உயிர்ப்படங்க நிலையிலே அந்த மேலான அந்த துரியாதிலே இருக்கிறவர்கள். இந்த சிலர் இந்த அகப்பற்றும் புறப்பற்றி நீங்கினாலும் துரியாதீத நிலையிலே இருக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பிருக்கும். அவர்களுக்கு மேலான தன்மை இல்லை. மேலான உச்ச நிலையை, அதனோடு ஒன்று இருக்கிற நிலையை, அந்த இறைவனோடு பிரியாமல் இருக்கிற நிலையை பெறாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் பிறப்பிருக்கும். இங்கே சொல்லுகிறார், அரசாண்டு அரசனாக இருந்தாலும் ஆட்சியை பற்றி இருந்தாலும் அவர்கள் பெண்களோடு இன்பத்தை அனுபவித்தாலும் அவர்கள் அகப்பற்றும் புறப்பற்றும் ரெண்டு நீங்கி துரியா என்று இருக்கிறபடியால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. சரியோ, அந்த துரியாத நிலையிலே இல்லாதவர்களுக்கு அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கினாலும் அவர்கள் மீண்டும் பிறப்பை எடுப்பார்கள் என்று சொல்கின்றார். சுந்தரர் 2 திருமணம் முடித்தும் 2 பெண்களோட வாழ்க்கை வாழ்ந்திருந்தும் அவர் யோக நெறியில நின்று சரியா அந்த முத்தியை பெற்றிருக்கிறார். அவனோட சேர்ந்திருக்கிறார். அவனை யோக நிலையில திருக்கையிலே அவர் போய் சேர்ந்து அவனை அடைஞ்சிருக்கிறார். அப்ப அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் திருமண வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தாலும் அந்த இறை சிந்தனையோட அவர்கள் வாழ்ந்தபடியால் அந்த யோக நிலையில உச்ச நிலையில் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். சர்வ சங்க நிவர்த்தி. சங்கம் என்றா பற்று. சங்கம் என்பது பல பொருள் இருக்கு. சங்கம் என்றால் ஒரு கூட்டம், சிவனடியார்னு சொல்லுவோம். சரியோ, இங்கே சர்வ சங்க நிவர்த்தி என்பது சிவனிடத்துல இந்த உடல் பொருள் ஆவி என்ற மூன்றையும் சரியோ சுதந்திரத்துவம் தோன்றாது நிற்றல், அதாவது இறைவனுக்கிட்ட ஒப்படைச்சு அது மூணு சர்வ சங்க நிவர்த்தி. இவனிடத்துல உடல் பொருள் ஆவி என்ற மூன்றையும் இந்த பற்றுகள் அத்தனையும் சத்தியமாக ஒப்புவித்திருக்கிற நிலை, அதாவது சுதந்திரவன் தோன்றாது நிவர்த்தி என்றது இறைவன் மயமாக இருக்கிற நிலை, அனைத்து பொருளினதும் பற்றுக்கள் அற்றிருக்கிற நிலை. இதுக்கு மேலான தானமும் இல்லை தவமும் இல்லைன்னு சொல்லுவார்கள். இதற்கு ஒப்பிட்டக்கூடிய அளவுக்கு இந்த பற்றற்ற நிலையில இருக்கிறவர்களுக்கு ஒப்பிட்டக்கூடிய மேலான தவமும் இல்லை தானமும் இல்லை. அப்போ இந்த பற்று அற்று ஒன்று இருக்கிற நிலை மிக மேலானது என்று சொல்லுவார்கள். சிவம் மட்டுமே தோன்றுவதுடன் தானும் பிறரும் தோன்றாமையால் அதே ஒன்றுமே தெரியாது. எனக்கு தன்னையும் பற்றி தெரியாது, மற்ற இவரையும் பற்றி தெரியாது. ஆக சிவனை மட்டும்தான் தெரியும். ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். இந்த துரோணர் கூட்டிட்டு போயிருக்கிறார் பஞ்சபாண்டியன் துரோணரையும். மரத்திலே ஒரு கிளி இருக்கிறது, கிளியிலே இருக்கிற கண்ணுக்கு அம்பையுங்கன்னு சொல்லுவார். இப்போ எல்லாரும் கேட்க என்ன தெரியுது, மரம் தெரியுது, செடி தெரியுது, கொடி தெரியுது, இந்த கிளி தெரியுது என்று சொல்றாரு. இப்போ அர்ஜுனனை கூப்பிட்டு சொன்ன உனக்கு என்னப்பா தெரியுது
எனக்கு கண் மட்டும்தான் தெரியுது. அந்த இலக்கு வந்து கண் தான். அப்ப அவனுக்கு அந்த இயக்கூடியதா இருந்தது. அதே போலதான் எங்களுக்கு இங்கே நிலை வேற உலக பற்றுக்கள்ல எந்த விதமான ஈடுபாடும் இல்லாம சிவம் மட்டும்தான் தெரியும். உலகத்துல எல்லாம் இருக்குது. பற்றுக்கள், பாசங்கள், வீடுகள், வாசல்கள், மனைவிகள், மக்கள்கள், சொத்துக்கள், சிவங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு தெரிகிறது இந்த சிவம் மட்டும்தான். அதான் இந்த மேலான தவமில்லை என்ற சர்வ சங்க நிவர்த்தி என்பதுதான். சர்வ சங்க நிவர்த்தி என்பது எல்லா பற்றுகளும் அற்று சிவன் மட்டுமே கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு நிலை. உயிரின் பற்று என்பது 2 பற்று இருக்கு. புறப்பற்று, அகப்பற்று என்று 2 இருக்கு. சரியா? உயிருக்குரிய பற்று பற்றுக பற்றத்தான் பற்று அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு. சரியா? என்று சொல்லுவோம் என்ன? அந்த பற்று நாங்க பற்றுகின்ற பற்று விடணும். பற்றுக பற்று விட பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு சொன்னால் எங்களுக்கு எல்லா பற்றையும் விட்டு சிவனை மட்டும் சொல்லுங்க. அப்படிப்பட்ட பற்றுக்கள் புறப்பற்று அகப்பற்று. புறப்பற்று என்பது உயிர் சார்பு பொருட்சார்பு என்று வகைப்படும். புறப்பற்று என்பது உயிர் சார்பு இந்த பொருட்சார்பு என்று சொல்லப்படும். உயிர் சார்பு என்றது பெண்டிர் பிள்ளைகள் மனைவி மக்கள் கணவன் அப்படியெல்லாம் பாருலாம் உயிர் சார்பு. பொருட்சார்பு வந்து வீடு வளவு காணி பூமி எல்லாம் பொருட்சார்பு, அது புறப்பற்று. அகப்பற்று என்பது உடல் சம்பந்தப்பட்ட கரணப்பற்று. கரணம் என்பது இந்த கருவி கரணங்கள் தான் அல்ல. சரியோ? அது அதன் மீது செய்கின்ற பற்று. சரி, அப்ப தான் அல்ல என்பது இந்த பற்று நீங்கிய நிலை. இந்த கருவி கரணங்கள் எல்லாம் நான் என்று இருக்கின்றது அகப்பற்று. சரியோ? இப்போ புறப்பு என்பது உயிர் சார்பு. இந்த உயிர் சார்பு என்பது மனைவி மக்கள் பிள்ளைகள் கணவன் போடு அவர்களை சார்ந்திருக்கிறது அந்த புறப்பற்று, அது உயிர் சார்பு. பொருட்சார்பு என்பது காணி பூமி வீடு வளவு வாசல் அதுகளை பற்றி சொல்வது புறப்பற்று. புறப்பற்றுல பொருட்பற்று. அகப்பற்று என்பது இந்த உயிர்கள் உயிரானது சரியா உடலோடு சேர்ந்து இருக்கின்ற கருவி கரணங்களை சரியா தான் என்று கருதுகின்ற நிலைதான் அகப்பற்று. இந்த கருவி கரணங்கள் 36 தத்துவங்களையும் தான் என்று நினைக்கிற நிலை அகப்பற்று. பராவு சிவர் என்றால் எல்லாராலையும் பரவப்படுகின்ற போற்றப்படுகின்ற வணங்கப்படுகின்ற சிவமான் தன்மையை பெற்றவர்கள், சிவத்தன்மம் பெற்றவர்கள், சிவத்துவம் பெற்றவர்கள். அதான் பராவு சிவர். ஆக்க முடிக வைத்து ஆண்டவர்கள் அறிவியலோடு அனுபவித்து அங்கு இருந்தினும் அகப்பற்று அற்று இருப்பர். இருவகை பற்றுக்களில புறப்பற்று நீங்கிய பிறகுதான் அகப்பற்று நீங்கும். மனைவி மக்கள் பிள்ளை கணவன் குட்டிகள் என்ற எல்லாத்தையும் பொருள் பண்டம் எல்லாத்தையும் நீக்கினால் அது புறப்பற்று நீங்கினவர்கள். அகப்பற்று என்பது இந்த கருவி கரணங்களிலிருந்து விடுபட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் சரியா இந்த தவோதனர்கள் சர்வ சங்க நிவித்தி உடையவர்கள். அவர்கள் பரிபூர்ணமாக இந்த பற்றுகள் அத்தனையும் விட்டவர்கள். புறப்பற்று அகப்பற்று 2 இருத்தலாலும் அரசாலும் தன்மையும் அறிவியலோடு இன்புறு தன்மையிலும் இருந்தாலும் அவர்களுக்கு அதிலே நாட்டமில்லை. அவர்கள் இறையரை பெற்றிருப்பார்கள் சொல்லுவார். அதாவது சாக்கிரத்தில் நின்மர துரியாதீதத்தை பொருந்தியவர்கள் இவ்வுலகத்திலே புறப்பற்றும் அகப்பற்றும் ஆகிய பற்றுக்கள் யாவும் ஒழித்து சிவத்துடன் கலந்து சிவமையாக இருப்பார்கள். மற்றாக்கள பரவு சிவர் என்று சொல்வார். மற்றாக்கள் எல்லாராலையும் போற்றி வணங்கப்படுகின்ற சிவமான் தன்மையை பெற்றிருப்பார்கள். புறப்பற்று நீங்கினாலும் அகப்பற்றுடையோர் சரியா அவர்கள் இந்த துரியாத நிலையை அடையாமல் விட்டாளா இருந்தால் அவர்களுக்கு மறுபிறப்பு கிட்டும். அதே சொல்லப்படுகிறது. போத்து பார்க்கும்போது நனவு அதாவது சாக்கிய நிலையிலேயே நனவு நிலையிலேயே என்ற சாக்கிய நிலையிலேயே கருவிகள் கடந்த மேல்நிலை நிற்பவர்கள், கருவிகள் கடந்த மேல்நிலை நிற்பவர்கள் உலகில் எல்லா பற்றுக்களையும் ஒழித்த சர்வ சங்க நிவித்தி செய்த என்று சொல்லலாம். எல்லா பற்றுக்களையும் விட்ட சர்வ சங்க நிவித்தி செய்த
பெருந்தவத்தினர் தபோதனர்கள் பெரும் தவத்தினர் ஆவர். இவர்கள் முற்பிறப்பிலே செய்த புண்ணிய பீத்தை புண்ணிய பேற்றை சொல்வது எங்கனம்? சொல்ல முடியாது, வார்த்தையால வர்ணிக்க முடியாது என்றால் அவர்கள் அவ்வளவு மேலாக செயலை செய்திருப்பார்கள். இம்மையிலேயே பற்றற்று சிவத்தோடு கலந்து நிற்பவர்களாதலால் அவர்கள் யாவராலும் வணங்குதற்குரிய சிவமே ஆவர். சொல்றார், பரவு சிவர் அன்றோ, பரத்தை அடை பராவு சிவர் அன்றோ, வணங்கப்படுகின்ற சிவமே ஆவர். அவர் அரசாட்சி செய்தாலும், அதை முடிகவிழ்த்து அரசாட்சி செய்தாலும், அறிவியரோடு இன்புற்றிருந்தாலும், ஒன்றோடு சேர்ந்து இந்த சிற்றின்பத்தை அனுபவித்து இருந்தாலும் அகப்பற்று அற்று இருப்பர். அவர்களுக்கு கருவி கரணங்களோட அக்கறை இருக்காது. அகப்பற்று அற்று நிற்பர். இம்மேல்நிலையில் இல்லாதவர், இந்த துரியாதீத நிலையிலே இல்லாதவர்கள், இந்த மேல்நிலையில் இல்லாதவர்கள் புறப்பட்டு ஒளித்து இருப்பினும், அகப்பட்டு ஒளிந்தவர் ஆகார். என்றால் அவர்கள் இந்த துரியா நிலை அடையவில்லை. இத்தகையோர் மீண்டும் பிறப்பிற்கு உட்படுவார்கள். முடிக்கிறார். பாருங்க, 287. சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வ சங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள். இவர்கள் பாக்கியத்தை பதிர்வது என்? இம்மையிலே உயிரின் பற்றறுத்து பரத்தையடை பராவுசுவர் அன்றோ, ஆக்குமுடி கவித்து அரசாண்டவர்கள் அறிவியரோடு அனுபவித்து அங்கு இருந்தினும் அகப்பட்டிருப்பர். நோக்கி இது புரியாதோர் புறப்பட்டு அற்றாலும் நுழைவர். பிறப்பினின் வினைகள் உங்கிடாவே. வினைகள் வந்து சேராதுன்னு சொல்றாருன்னு. வினைகள் நுங்கிடாவே, வினைகள் சேராது. சரியோ? இவர்கள் அகப்பட்டு நீங்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு வரும் என்று சொல்லுகின்றார். சரி, நிற்பாட்டுவோம். இந்த 2 பாடலாம் பார்க்கக்கூடிய இருந்தது. மிக நீளமான